பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் சேர்ந்து ஜெபிக்க ஆண்டவர் அருமையான ஒரு தருணத்தை நமக்கு தந்திருக்கிறார். இந்த ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளில் லட்சக்கணக்கான குடும்பங்கள் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிறீங்க. உங்களை பார்க்கிறது எனக்கு அதிக சந்தோஷம். இயேசுவை நம்ம வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் பெற்றவங்க தான் பரலோகம், வைகுண்டம், சொர்க்கம் அங்கே போக முடியும். பாவத்தோடு ஒரு மனிதன் கடவுள் வாசம் பண்ணக்கூடிய சொர்க்கத்துக்கு போக முடியாது. பாவ மன்னிப்பை பெறணும், பாவத்திலிருந்து விடுதலை பெறணும். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து வந்தார், ரத்த சிந்தி நம்மை மீட்டு கொள்ளுகிறார். அவர் விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும் போது பாவ மன்னிப்பை கொடுத்து பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து புது வாழ்க்கை தருகிறார். நீங்கள் அதை பெற்றிருக்கிறீங்களா? இன்றைக்கு அதை பெற்றுக்கொள்ளணும். இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பை பெற்ற உடனே பரலோகத்திலே ஜீவ புஸ்தகம் என்று ஒரு புஸ்தகம் இருக்கிறாரு. அதாவது அழியாத ஒரு புஸ்தகம். அதில் உங்களுடைய பெயர்கள் எழுதப்படும். அந்த பெயர் எழுதப்பட்டவங்க மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். நீங்கள் எவ்வளோ பக்தி உள்ளவளாக இருக்கலாம், பக்தியோடு தெய்வத்தை தேடலாம், தான தர்மம் பண்ணலாம். நான் ரொம்ப தெய்வ பக்தி உள்ளவங்க, தெய்வத்தை தேடி நான் அலைஞ்சு அவ்வளோ பக்தியாக இருக்கிறது சொல்லலாம். ஆனால் தவறான நம்பிக்கை நம்மை நரகத்துக்குள்ளே கொண்டு போய்விடும். அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். உங்கள் நம்பிக்கை சரிதானா? சரியான இடத்துல சரியான ஆள் மேலே நம்பிக்கை வைக்கிறீங்களா? நிறைய பேர் சொல்கிறாங்க, நாங்கள் நம்பி தாங்க பணம் போட்டோம், நம்பி எங்கள் நம்பிக்கையை துரோகம் பண்ணி ஏமாற்றிட்டு போயிட்டாங்களே. தவறான ஆள் மேலே நம்பிக்கை வச்சிங்க, கடைசியில் ஏமாற்றம். இதே மாதிரி தான் நிறைய பேர் தவறான காரியத்தில் தெய்வம்னு நம்பி ஏமாந்துடக்கூடாது. அந்த தெய்வம் உங்களுக்காக என்ன செய்தார் என்பதை நீங்கள் யோசிக்கணும். எனக்காக என் பாவத்திலேருந்து எனக்கு விடுதலை கொடுக்க என்ன அந்த தெய்வம் செய்தார் என்பதை சிந்திங்க. இயேசு பாவிகளை ரட்சிக்க உலகத்தில் சிலுவையில் ரத்த சிந்தி மரித்து உயிர் தெளிந்து உயிரோடு இருக்கிறார். இப்போது சில சாட்சிகளை நான் உங்களுக்கு வாசிக்க போகிறேன். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. அந்த அற்புதத்துக்கு முன்னால் ஜெபிக்க முன்னால் சில சாட்சிகள், ஒரு 5 சாட்சியை வாசித்துட்டு 2 சாட்சியை வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இது உங்களை விசுவாசத்தில் பலப்படுத்த. ஏன்னா நீங்கள் தான் ஜெபிக்க போகிறீங்க. இயேசு உங்கள் ஜெபத்தை கேட்டு தான் அற்புதம் செய்ய போகிறார். நான் உங்களை ஜெபத்தில் வழி நடத்துகிற ஒரு வேலைக்காரன், ஆண்டவுடைய வேலைக்காரன், அவ்வளோதான். நான் அற்புதம் செய்ய முடியாது, இயேசு தான் அற்புதம் செய்ய முடியும். அவர் இப்போ உங்களோட பேசி கொண்டு இருக்கிறார். நீங்கள் இருக்கிற இடத்துல, வீட்டில் அல்லது ஆஸ்பத்திரியில் அல்லது ட்ராவலில், நீங்கள் எங்கே இருந்தாலும் அங்கே இயேசு உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறார். அதனால் இந்த சாட்சியை கவனமாக கேட்டு விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். சரியா? முதலாவது சகோதரி ஷீலா ராணி, சென்னை. இவங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்திருக்கு பாருங்கள். கடந்த 2024 வருடம் மே மாதம் 1ஆம் தேதி திடீரென்று என்னுடைய முதுகு அதிகமாக வலிக்க ஆரம்பித்தது. 2 நாட்கள் கழித்து என்னுடைய வலது காலும் வலித்தது. பின்பு காலின் விரல்களை கூட அசைக்க முடியாமல் ஆகி முற்றிலும் நடக்கவே முடியாமல் ஆகிவிட்டது. இதனால் மருத்துவமனைக்கு சென்றோம். பரிசோதித்த மருத்துவர் எல்லா பரிசோதனைகளையும் மேற்கொண்டு விட்டு, உங்களுடைய முதுகு எலும்பில் டிபி வியாதியின் பாதிப்பு நிமித்தம் மயோஃபேக்ட்ரியல் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு இருக்கிறது. அது ஒரு மெடிக்கல் பெயர், அந்த வியாதி சொல்கிறாங்க. அதனால் தான் உங்களுக்கு முதுகு வலி ஏற்பட்டு கால் நடக்க முடியாமல் ஆகிய டிபி, எலும்பில் டிபி வந்துவிட்டது. அதனால் உங்களுடைய முதுகு எலும்பில் அறுவை சிகிச்சை செய்து கெட்ட நீர்களை வெளியேற்றி சிகிச்சை மேற்கொண்டால் ஒருவேளை இந்த பாதிப்பு உங்களுக்கு சரியாக வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் உறுதியாக சொல்ல முடியாது என்று கூறிவிட்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த 2024 வருடம் மே மாதம் 8ஆம் தேதி நாலுமாவடியில் உள்ள தேவனுடைய கூடாரத்துக்கு ஜெபித்து விட்டு சென்றேன். ஜெபித்து விட்டு சென்ற மறுநாளே அசைக்க முடியாமல் இருந்த என்னுடைய வலது காலை என்னால் அசைக்க முடிந்தது. ஜெபம் என்பது தேவனோடு பேசுவார், ஆண்டவரிடத்தில் நம்முடைய காரியத்தை சொல்லுவார். உடனே எப்படி பதில் வருது? உயிரோடு இருக்கிற ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு பதில் தருகிறார். நீங்கள் விசுவாசத்தோடு இயேசுகிட்ட ஜெபிக்கும் போது உடனே பதில் தருகிறார். அவங்க ஜெபிச்ச அடுத்த நாளே சரீரத்தில் கால் செயல்பட ஆரம்பித்து விட்டதை அவங்க சொல்ல. மறுநாளே அசைக்க முடியாமல் இருந்த என்னுடைய வலது காலை என்னால் அசைக்க முடிந்தது.
அதனால் இயேசு எனக்கு முழுவதும் சுகம் தருவார் என்ற விசுவாசத்தோடு இயேசுவிடம் ஜெபித்து கொண்டே வந்தேன். கடந்த 2024 வருடம் அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி நடைபெற்ற ஜெபிக்கலாமாங்க நேரலை நிகழ்ச்சியை பார்த்து இதே மாதிரி டிவிக்கு முன்னால் உட்காந்து பார்க்குறாங்க. அப்பொழுது வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கும் நேரத்தில் சகோதரி ஆஷ்லி அவர்கள் நரம்பு, ஸ்பைனல் கார்டு மற்றும் டிபி வியாதியால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபம் செய்தார்கள். அப்பொழுது அவர்களோடு இணைந்து எனக்காக இயேசுவிடம் மிகுந்த பாரத்தோடு ஜெபம் செய்தேன். ஜெபித்த மறுநாளில் இருந்து என்னுடைய சரீரத்தில் மாற்றம் வர ஆரம்பித்தது. அடுத்த தொடுதல் முழுவதும் நடக்க முடியாமல் இருந்த நான் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பித்தேன். முதுகு மற்றும் கால்வலி முழுவதுமாக நின்றுவிட்டது. இப்பொழுது நான் நல்ல சுகத்தோடு இருக்கிறேன், நன்றாக நடக்கிறேன், நன்றாக படி ஏறுகிறேன், எல்லா வேலைகளையும் நன்றாக செய்கிறேன். ஜெபத்தை கேட்டு அறுவை சிகிச்சை இல்லாமல் என்னுடைய முதுகு எலும்பில் ஏற்பட்ட பாதிப்பை நீக்கி பூரண சுகந்தந்த இயேசுவுக்கு நன்றி. ஷீலாராணி சென்னையிலிருந்து எழுதியிருக்காங்க. அதாவது போன் டிபி அந்த வியாதிலிருந்து இயேசு முற்றிலும் விடுதலை கொடுத்துட்டார். நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபித்தா இதே மாதிரி அற்புதம் இன்றைக்கி இயேசு உங்களுக்கு செய்வார். அதனால் விசுவாசத்தோடு இன்றைக்கி பிரார்த்தனை செய்யணும். அடுத்து சவர் ஈசாக்கு, சென்னை. நான் கடந்த 35 வருடங்களாக புகைப்பிடிக்கும் பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தேன். ஒரு நாளைக்கு 25 பீடிக்கு மேல் புகைத்து விடுவேன். என்னால் இந்த பீடி இல்லாமல் இருக்கவே முடியாது. காலையில் எழுந்ததுமே பீடி புகைத்தால்தான் எழுந்து மற்ற வேலைகளை செய்ய முடியும். பீடி குடிக்காமல் பைத்தியம் பிடித்தால் போல் இருக்கும். வீட்டில் என் மனைவி, என் பிள்ளைகள் என்னை எவ்வளவோ திட்டினார்கள். ஆனாலும் நான் கேட்க மாட்டேன். என் இஷ்டப்படி தான் பீடி புகைத்து கொண்டிருந்தேன். இது ஒரு பாவம் என்பதே எனக்கு தெரியாது. ஆலயத்திற்கு செல்லுவேன், பெயருக்காக ஜெபிப்பேன், பீடியும் புகைப்பேன். இந்த சூழ்நிலையில்தான் 2024 வருடம் ஜூன் மாதத்தில் 4 மாவடியில் நடந்த திறப்பின் வாசல் ஜெபத்தில் வந்து கலந்து கொண்டேன். ஜெபம் முடிந்து திரும்பி செல்லும்போது விடுதலையோடு தான் செல்ல வேண்டும் என்ற எண்ணத்துடன் வந்து கலந்து கொண்டேன். அப்போ அவங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, இதுலேருந்து நான் விடுதலை பெறணும், இது தவறான ஒரு பழக்கம் என்னை அடிமைப்படுத்தி இருக்கிறது, விடுதலை வேணும்னு ஆசை வந்தது. அதுதான் விடுதலைக்கு முதல் காரணம். ஜெப நேரத்தில் நீங்கள் போதை வஸ்துகளுக்கு அடிமையானவர்கள் விடுதலை பெற ஜெபித்தீர்கள். அப்பொழுது நான் எனது தலையில் கைகளை வைத்து, இயேசுவே இந்த பீடி பழக்கத்திலிருந்து விடுதலை தாரும் என்று பாரத்தோடு ஜெபித்தேன். ஜெபிக்கும் போதே என் மேல் ஒரு அபிஷேகம் இறங்கியது. எனக்குள் ஒரு மாற்றம் வருவதை உணர முடிந்தது. ஜெபம் முடிந்ததும் பீடி புகைக்க வேண்டும் என்ற சிந்தனை எனக்குள் வரவே இல்லை. அதன் மேல் ஒரு வெறுப்பு வந்துவிட்டது. இப்பொழுது கிட்டத்தட்ட 7 மாதங்களுக்கு மேலாகிவிட்டது. நான் பீடி குடிக்கவில்லை. கர்த்தர் எனக்கு பூரண விடுதலை கொடுத்துள்ளார். அந்த தினமும் வேதம் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன். எனக்கு விடுதலை கொடுத்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, 35 வருஷமாக இருந்த ஒரு பழக்கம், அது ஒரு அடிமைத்தனத்தை கொண்டு வந்த பாவப்பழம். இதெல்லாம் ஒரு பெரிய பாவமாங்க. அவன் பாருங்க, கொலை பண்ணுறான், திருடுறான், கொள்ளையடிக்கிறான், கற்பழிக்கிறான் அப்படின்னு நினைப்போம். பாவத்தில் சின்னது பெருசுலாம் கிடையாது. இப்போ எந்த பாவம் உங்களை அடிமையாக்குகிறதோ, நீங்கள் ஒரு அடிமைத்தனத்தில் அகப்பட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. அதனால் இந்த புகைப்பிடிக்கிறது உங்களுடைய சரீரத்தை பாதிக்கும். டாக்டர்கிட்ட போங்க, இது வியாதியை கொண்டு வரும், சரீரத்தை பாதிக்கும் சொல்லுவாங்க. அப்போ உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம்னு பைபிளில் இருக்குது. நாம் வாசம் பண்ணக்கூடிய ஆலயம் நம்முடைய சரீரம்தான். ஆண்டவர் இங்கே மனுஷன் பெரிய கோவில் கட்டி வச்சிருக்கிறான், பெரிய ஆலயம், பெரிய கோயில், அங்கே தான் கடவுள் வசிக்கிறான்னு நினைக்கிறோம். இல்லை, வசனத்தில் பைபிளில் இருக்குது, மனிதன் கைகளினால் கட்டின கோயில்களில் நான் வாசம் பண்ணுவது இல்லை. நான் வாசம் பண்ணுவது மனிதனுடைய சரீரம். உங்களுடைய சரீரம் தான் தேவனுடைய ஆலயம். இங்கே தான் ஒரு வாசம் பண்ணுகிறார். அதனால தான் நம்மை பரிசுத்தமாய் வைத்து கொள்ளணும் என்பது வேதம் சொல்லுகிறது. குடிக்கிறது, புகைப்பிடிக்கிறது, போதை வசத்தை பயன்படுத்தி சரீரத்தை தீட்டுப்படுத்திட்டு கடவுள் என் கூட இருக்கணும், பக்தியாக இருக்கிறேன்னு சொல்லி பிரயோஜனம் கிடையாது. அதெல்லாம் நாமே ஏமாற்றி கொள்கிற விஷயம். மனிதன் பாவத்தை விட்டு மனம் திரும்பி விடுதலை பெற வழி தெரியாமல் அப்படியே பக்தியாக இருந்தால் போதும், நீ தெய்வத்தை தேடி கும்பிடு போ அப்படின்னு ஒரு இதை உண்டாக்கி வச்சுட்டாங்களே தவிர உண்மையானது அது வரல. நம்முடைய இருதயம்,
நம்முடைய சரீரம் பரிசுத்தமாக இருக்கணும். அதை தீட்டுப்படுத்துகிற எந்த பாவத்துக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. அப்போ அதுலேருந்து ஒரு அடிமை ஆயிட்டீங்கல்ல, அதுக்கு பின்னால் இருக்கிற பிசாசு உங்களுடைய சரீரத்தை தீட்டுப்படுத்திட்டா கடவுள் உங்களோட வாசம் பண்ண முடியாது. அப்புறம் கடவுள் உங்களுக்குள் இருக்கிறத உங்களால் உணர முடியாது. நீங்கள் தேடி தேடி அலையணும். கடவுள் அங்கே போனேன், இங்கே தேடுறேன், அங்கே போகிறேன், 4 மாடிக்கு போகிறேன்னு அலைஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அதில் பிரயோஜனம் இல்லை. நமக்குள் அவர் வாசம் பண்ணணும். அதற்கு நம்முடைய சரீரத்தை ஒரு ஆலயமாக ஒப்பு கொடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் இந்த பழக்கம் உங்களுக்கு இருக்கலாம். பீடி, சிகரெட்டு, அப்புறம் புகை போடுவது, புகையிலை போடுவது, வெற்றிலை பாக்கு போடுறது, பொடி போடுவது, அது மாதிரி தீட்டுக்கு குடிப்பது, போதை வசதிகளை பயன்படுத்துவது, அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து இன்றைக்கி ஜெபிக்கணும். உங்களுக்கு விடுதலை. 3வது ஒரு சகோதரி பாருங்கள், முத்துலட்சுமி, சாந்தி நகரை சார்ந்த முத்துலட்சுமி என்கிற ஒரு சகோதரி எழுதியிருக்கிறாங்க. நான் கடந்த 6 வருடங்களாக இரத்தப்போக்கு பிரச்சனையினால் மிகவும் கஷ்டப்பட்டேன். மாதத்தில் 4 நாட்கள் இந்த பிரச்சனை எனக்கு அதிகமாக இருக்கும். வலி அதிகமாக இருக்கும். அதிகமான இரத்தப்போக்கினால் மயங்கி கீழே விழுந்து விடுவேன். எந்த வேலையும் என்னால் செய்ய முடியாது. படுத்தே தான் இருப்பேன். மருத்துவமனைக்கு சென்று ஊசி போட்ட பின்பு தான் எனக்கு உடல்நிலை சரியாகும். இரத்தப்போக்கு வரும் நாட்களில் என்னால் சரியாக சாப்பிட முடியாது. சரியாக தூங்க முடியாது. மிகவும் வேதனையில் காணப்பட்டேன். இதனால் உடலில் இரத்தத்தின் அளவு மிகவும் குறைந்து காணப்பட்டது. இந்த சூழ்நிலையில்தான் 2024 வருடம் 4 மாவடி தேவனுடைய கூடாரத்தில் நடக்கும் அற்புத விடுதலை பிரார்த்தனையில் ஜூலை மாதம் 24ஆம் தேதி கலந்து கொண்டேன். வலியோடு தான் நான் உள்ளே வந்தேன். அன்றைய தினத்தில் தேவ ஊழியர் ஒருவர் தேவ செய்தி கொடுக்க முன்பதாக வியாதி உள்ளவர்களுக்கு ஜெபிக்கும்போது, உங்களிடத்தில் உள்ள வியாதியை இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு விலகட்டும் என்ற அதிகாரத்துடன் ஜெபியுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த நேரத்தில் நானும் என்னில் இருக்கிற மாதவிடாய் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினாலே சுகமாகட்டும், நீங்கட்டும் என்ற அதிகாரத்துடன் ஜெபித்தேன். பெரிய ஆச்சரியம், ஜெபம் முடிந்ததுமே என்னிலிருந்து ஒரு பாரம் விலகியதை போல் உணர்வு ஏற்பட்டது. அந்த வலியும் அந்த நேரமே நின்று போனது. அதன் பின்பதாக மாதவிடாய் நேரத்தில் திரும்ப எந்த ஒரு பிரச்சனையும் எனக்கு வரவில்லை. என்னுடைய உடம்பில் இரத்தத்தின் அளவும் கூடி உள்ளது. இப்பொழுது எல்லா வேலைகளையும் நன்றாக செய்கிறேன். இயேசு எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்துள்ளார். அவருக்கே மகிமை. முத்துலட்சுமிக்கு 6 வருஷமாக இருந்த இரத்தப்போக்கு வியாதிலிருந்து விடுதலை. பார்த்தீங்களா, இயேசுவின் நாமத்தை சொல்லணும். இயேசுவின் நாமத்தில் எனக்கு சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த வியாதி என்னை விட்டு விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த வலி விலகட்டும். அந்த பெயரை சொல்லணும். இயேசு என்கிற நாமந்தான் அற்புதம் செய்யும். அவர் தான் மனிதனுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த உயிரோடு இருக்கிற ஒரே ஆண்டவர். அதனால் இந்த பெயரை சொல்லும்போது அற்புதம் நடக்கும். மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது இயேசுவின் நாமத்தில் என் குழந்தைக்கு சுகம் வரட்டும் அப்படி சொல்லணும். அப்படி அல்லது இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என்னை குணமாக்கும், அந்த பெயரை சொல்லும்போது உங்களுக்கு அற்புதம் நடக்கும். முத்துலட்சுமிக்கு அற்புதம் நடந்திருக்குதில்ல, உங்களுக்கும் இந்த கேஸ் அற்புதம் செய்வார். இன்னொரு சகோதரி ஜமுனா சேலத்திலிருந்து எழுதியிருக்கிறாங்க. இது ஒரு கொடிய வியாதி. அவங்களுக்கு 5 வருஷம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. என்ன நடந்திருப்பாருங்க, 5 வருடமாக என்னுடைய 2 கைகள் மற்றும் 2 கால்களிலும் வெடிப்புகள் ஏற்பட்டு வந்தது. காலில் தான் பெரும்பாலும் வெடிப்பு வரும். அவங்க கையிலும் வெடிப்பு, அப்படியே தோலெல்லாம் வெடித்து கொள்ளல. 5 வருஷம் இந்த வெடிப்பிற்குள் சதைகள் தெரியும் அளவிற்கு பெரிதாக இருக்கும். அப்படி வெடித்து சதெல்லாம் தெரியுமா கையிலலாம். என்ன கொடூரமான ஒரு பிரச்சனை பார்த்தீங்களா. 5 வருஷம் அந்த பெரிதாக இருக்கும். அதிலிருந்த ரத்தம் வரும். எரிச்சலும் காந்தலும் அதிகமாக ஏற்பட்டு புண்ணாகிவிடும். இதனால் என்னுடைய கைகளை வைத்து எந்த வேலையும் என்னால் செய்ய முடியாது. துணி துவைக்க சோப்பு தொட்டுவிட்டாலே அதிகமாக காந்தல் ஏற்பட்டு புண்கள் மேலும் அதிகமாகிவிடும். கால்களில் உள்ள பாதங்களிலும் இந்த பாதிப்பு இருந்ததால் என்னால் கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியாது. இதற்காக மருத்துவமனைக்கு சென்று மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டால் 2-3 நாட்கள் நன்றாக இருக்கும். 4வது நாளே மறுபடியும் இந்த பாதிப்பு வந்துவிடும். இப்படி 5 வருடமாக இந்த பிரச்சனையினால் மிகவும் வேதனைப்பட்டு வந்தேன்.
இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த 2023 வருடம் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி நடைபெற்ற அற்புத பெருவிழா நேரலை நிகழ்ச்சியை பார்த்தேன். ஜெப நேரத்தில் நீங்கள் என்னுடைய பெயரை சொல்லி தேவனுடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கி வருகிறது, எழுந்து நடங்கள், இப்பொழுதே உங்கள் பலவீனங்களை ஆண்டவர் மாற்றுகிறார் என்று சொல்லி ஜெபித்தீர்கள். ஜெபித்த மறுநாளே என் கால்கள் மற்றும் கைகளில் இருந்த வலிகள் நின்று விட்டது. அந்த நாளில் இருந்தே நான் நன்றாக நடக்க ஆரம்பித்து விட்டேன். என்னுடைய கைகள் மற்றும் கால்களில் இருந்த வெடிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து விட்டது. இப்பொழுது நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். ஜெபத்தை கேட்டு 5 வருடமாக என் கைகள் மற்றும் கால்களில் இருந்த வெடிப்புகள் நீந்தி அற்புத சுகம் கொடுத்த இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். சேலத்திலிருந்து ஜமுனா என்ற சகோதரி 5 வருஷ வேதனை, கையிலும் காலிலும் வெடிப்பு, அப்படியே சத வெளியே தெரியுமா, நடக்க முடியாது. அந்த ஆண்டவர் பாருங்க, அவருடைய வேதனையின் ஜெபத்தை கேட்டு அவங்க பெயரை சொல்லி ஆண்டவர் குணமாக்கினார். அதோடு வியாதி மறைந்தது. இன்றைக்கி நல்ல சுகத்தோடு இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த அற்புதங்களை செய்தது யாரு? இயேசு என்கிற அற்புதமான ஆண்டவர். அவர் உங்களை நேசிக்கிறார், உங்களுக்கு அற்புதம் செய்வார். இன்னும் சாட்சி கேட்கலாமா? 10 வருஷமாக நிந்தைக்கு நடுவில் இருந்த ஒரு குடும்பம், சகோதரி லின்சி, சென்னை. எனக்கு திருமணமாகி 10 வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருந்தேன். குழந்தை இல்லாத காரணத்தால் நான் பட்ட அவமானங்கள் மிக அதிகம். எந்த ஒரு விசேஷ நிகழ்ச்சிகளுக்கும் நானும் என் கணவரும் செல்லவே விரும்ப மாட்டோம். எனக்கு தெரிந்தவர்களும் எங்கள் சொந்தக்காரர்கள் எல்லாருமே எங்களை ஏளனமாக பேசுவார்கள், ஏளனமாக பார்ப்பார்கள். குழந்தைக்காக பல மருத்துவர்களிடம் சிகிச்சைகளை நாடி சென்றோம். அதிகமாக மாத்திரை மருந்து எடுத்ததால் என் சரீரம்தான் பாதிக்கப்பட்டது. சில லட்சங்கள் செலவு செய்தும் எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போனது. அதனால் சிகிச்சை எடுப்பதையே நிறுத்திவிட்டோம். இந்த சூழ்நிலையில்தான் 2023 வருடம் நவம்பர் மாதத்தில் நால்மாவடியில் நடந்த திறப்பின் வாசல் ஜெபத்தில் நானும் என் மனைவியும் வந்து கலந்து கொண்டோம். அன்றைய தினத்தில் நீங்கள் குழந்தை இல்லாதவர்களுக்காக மிகவும் பாரத்தோடு ஜெபித்தீர்கள். அப்பொழுது நானும் என் மனைவியும் கரங்களை பிடித்து கொண்டு கண்ணீரோடு அழுது ஜெபித்தோம். அதன் பின்பதாக தொடர்ந்து விசுவாசத்தோடு ஜெபித்து வந்தோம். பெரிய ஆச்சரியம், 2014 வருடம் டிசம்பர் மாதத்தில் எங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தையை பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். 10 வருட கால அவமானத்தை நீக்கி ஒரு அழகான ஒரு குழந்தை கொடுத்த என் ஏசப்பாவிற்கு நன்றி. 10 வருஷம் நிந்தை, அவமானம், பாடுகள், பண செலவுகள், எல்லாம் ஏமாற்றங்கள், தோல்விகள். அந்த ஆண்டவர் கண்ணீரை கண்டு அற்புதம் செய்தார். ஒரு கணவன் மனைவி ஒருமனப்பட்டு இயேசுவை நோக்கி ஜெபிக்கும் போது கட்டாயம் அற்புதம் நடக்கும். இயேசு சொல்லுகிறார், பூமியில் 2 பேர் ஒருமனப்பட்டு நீங்கள் வேண்டிக் கொள்வது உங்களுக்கு அருளப்படும். அதனால் 2 பேர் ஒருமனப்பட, அதனால தான் குடும்பத்தார் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவார். நீங்கள் குழந்தைக்காக ஜெபிக்கும் போது கணவன் மனைவி, தாய் தாப்பனை சேர்ந்து ஜெபிங்க. 2 பேர் ஒருமனப்பட்டு கருத்தாக ஜெபிச்சிங்கன்னா உடனே இயேசு அற்புதம் செய்வார். என்ன ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய கர்ப்பத்தை ஆசீர்வதிப்பார். சரி, ஜெபத்துக்கு முன்னால் இன்னும் 2 சாட்சிகளை வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஒன்று சகோதரி கிறிஸ்டினா பிரேமா குமாரி, திருவண்ணாமலையிலிருந்து அவங்க சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. 52 வருஷம் ஒரு வியாதி அவங்களுக்கு, 52 வருஷம், 6 நூற்றாண்டுகள். அது எப்படி சுகமாகி இருக்குது? 52 வருஷ வியாதி, என்ன கொடூரம் பாருங்க. டாக்டர் சொல்கிறாங்க இது சுகமே ஆகாது, ஆனால் மாத்திரை சாப்பிடுங்க. அப்போ நம்ம காசு தான் விரயமாக்கி கொண்டே இருக்கோம், ஆனால் வியாதி சுகமாகாது. ஏன்னா மருத்துவத்தில் சில காரியம் அப்படி தான் சொல்கிறாங்க. அவங்களால முடிந்த அளவு நம்ம சுகத்துக்காக பிரயாசப்படுறாங்க, அதான் மருத்துவம். முடியாத பட்சத்தில் சுகமே ஆகாது, இதுக்கு மருந்தே கிடையாது, ஆனால் அவங்க ஆறுதலுக்காக ஒரு மாத்திரை போட்டுக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்தும் அப்படி சொல்லுவாங்க, அவ்வளோதான். ஆனால் என்னால் சுகமாக்க முடியாது அப்படின்ற ஒரு வியாதி இயேசுகிட்ட கிடையவே கிடையாது. அவரால் எந்த வியாதிகளை குணமாக்க முடியும். பரம்பரை வியாதியாக இருக்கலாம், 50 வருட வியாதியாக இருக்கலாம், மருத்துவத்தால் மருந்தே கண்டுபிடிக்க முடியாத ஒரு வியாதியாக இருக்கலாம், இயேசுவால் குணமாக்க முடியும். அவர் தான் அற்புதங்களின் தேவன். 52 வருஷ வியாதியை குணமாக்கி இன்றைக்கி எவ்வளோ மகிழ்ச்சியோடு உங்களை வச்சிருக்கிறாருல்ல, உங்களுக்கு செய்ய மாட்டாரா?
உங்களை நேசிக்கிறார். இவங்க கிறிஸ்தவங்க தானே, ஜெபம்லாம் பண்ணியிருப்பாங்களா? 52 வருஷமாக ஏன் ஆண்டவர் பதில் கொடுக்கல? விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீங்க. நிறைய கிறிஸ்தவங்க கடமைக்கான ஜெபம், பேருக்கான ஜெபம், சர்ச்சுக்கு போனால் இன்னும் புக்கை வாசித்து ஒரு ஜெபம் ஆமின்னு சொல்கிறாங்க. அதில் என்ன வாசித்தாங்கன்னு சிலர் கவனிக்கிறதே இல்லை. இதுதான் உண்மை. நீங்கள் நல்லா சோதித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்படி இருதயமே ஒன்றாமல், விசுவாசம் இல்லாமல், கடமைக்காக பேருக்காக கூட்டத்தோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபத்துக்கெல்லாம் அற்புதம் நடக்காது. இயேசு மேலே விசுவாசம் வைக்கணும். இருதயத்தில் இயேசுவை முழுமையாக விசுவாசித்து கருத்தாக ஜெபிச்சாதான் அற்புதம் நடக்கும். அதனால தான் இந்த நாட்களில் 50 வருஷம் 40 வருஷம் வியாதியில் சுகமாக காரணம் இந்த சாட்சிகளை கேட்டு விசுவாசம் வருது. விசுவாசத்தோடு ஜெபிக்கிறாங்க, இயேசு அற்புதம் செய்கிறார். அதனால் எந்த இடத்திலும் யாராக இருந்தாலும் நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிச்சா இயேசு அற்புதம் செய்வார். இன்றைக்கி விசுவாசத்தோடு ஜெபிங்க, இயேசு உங்களுடைய ஜெபத்தை கவனிக்கிறார். இன்னொரு சகோதரர் புஷ்பராஜ், பொள்ளாச்சியிலிருந்து சகோதரர் புஷ்பராஜ். இவருக்கு 12 வருஷம் ஒரு பிரச்சனை, 12 வருஷம். அதிலிருந்து எப்படி அவர் விடுதலை பெற்றார்னு அவரே சொல்கிறாரு. கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இயேசு கிறிஸ்து கொடுக்கிற விடுதல் தான் மெய்யான விடுதலை. ஏன்னா இயேசு நம்முடைய விடுதலைக்காக சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்த, ரத்தம் சிந்தி பாவத்தை சுமந்து தீர்த்தவர் இயேசு. பாவத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர் இயேசு. மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தார்ல, அதனால தான் இயேசுன்ற பேரை சொன்னால பிசாசு ஓடும். 2 ஆவி, ஒன்று சிந்தனையை கேப்சர் பண்ணி குடிக்க வைத்த ஆவி, இன்னொன்று இருதயத்தில் இருந்த இருளின் ஆவி. 2 அந்த கருப்பு உருவம் வெளியேறின உடனே புது மனிதனாய் மாறிவிட்டார் பாருங்க. அப்போ எல்லா பாவத்துக்கு பின்னாலே இந்த ஆவிகள் தான் இருக்குது. அப்போ நீங்கள் இயேசுகிட்ட வரும்போது தான் மெய்யான விடுதலை உங்களுக்கு உண்டாகும். இந்த நாளில் இப்போ 5 நிமிடம் செபிக்க போகிறோம். இது மாதிரி எனக்கு குடி பழக்கம் இருக்குது, போதை வஸ்து பழக்கம் இருக்குது, என் பிள்ளைக்கு இருக்குது, கணவருக்கு இருக்குது, விடுதலை வேணும்னா, விடுதலை வேணும்னு விரும்புகிறவங்க இருதயத்தில் கை வைங்க. முடிந்தால் முழங்கால் படிக்கிட்டு கொள்ளுங்க. உங்களால் முழங்கால் படிக்கிட்டு பழக்கம் இல்லைன்னா உட்கார்ந்து இருதயத்தில் கை வைக்கணும். கண்களை மூடி ஜெபிக்கணும். இருதயம் ஒருமனப்படணும். பறக்க பார்த்துக்கிட்டே ஜெபித்தா அந்த ஜெபெல்லாம் கேட்கப்படாது. இருதயத்தில் இயேசுவை நினைத்து ஜெபிக்கணும். இருதயத்தில் கை வைங்க. உங்கள் கணவரோ பிள்ளைகளோ விடுதலை வேணும்னு ஜெபித்தா குடும்பத்தாரவங்க மேலே கை வைத்து அவங்களுடைய விடுதலைக்காக ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே என் கணவருக்கு விடுதலை கொடுங்க, என் மகனுக்கு விடுதலை கொடுங்க, இயேசுன்ற நாமத்தை சொல்லுங்கள். வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்துல கை வைக்கிறீங்களா? எங்கே வலி இருக்குது, வேதனை இருக்கிறது, அந்த இடத்துல வலது கரம் வைத்து கொள்ளுங்க. வீட்டில் யாராவது வியாதிப்பட்டு இருந்தால் அவங்க மேலே கை வைத்து கொள்ளுங்க. குட்டி பிள்ளைகள் ஜெபித்தாலும் இயேசு அற்புதம் செய்வார். சின்ன பிள்ளைகள் கூட உங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கு தாத்தா பாட்டிக்கு ஜெபிங்க. ஆஸ்பத்திரியில் இருந்தீங்கன்னா அவங்க மேலே கை வைத்து இப்போ ஜெபம் செய்யுங்க. ஐசியூக்குள்ளே இருக்கிறாங்கன்னா உள்ளே போகாதங்க, வெளியிலிருந்தே அவங்கள பார்த்து கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே தொடுங்க, இயேசுவே குணமாக்குங்க, இந்த மரணக்கட்டு மாறட்டும், இயேசுவின் பெயரை சொல்லுங்கள். இப்போ ஜெபிக்க போகிறோம். அப்படியே நீங்கள் கரத்தை வைத்து ஜெபிக்கிறீங்களா? இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், நீர் எவ்வளவு அற்புதமான தேவன், உமக்கு ஸ்தோத்திரம், இவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு எனக்கு ஒரு விடுதலை வேணும், எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். இந்த பாவத்திலேருந்து எனக்கு விடுதலை தாங்க, மதுபானத்திலேருந்து விடுதலை தாங்க, போதை வஸ்துகள்லேருந்து எனக்கு விடுதலை கொடுங்க. இந்த பாவ பழக்கம் என்னை விட்டு விலகட்டும். என்னை அடிமைப்படுத்துகிற பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இயேசுவே என்னை குணமாக்கும், இயேசுவே என்னை தொடும், இயேசுவே இந்த கட்டி மறைந்து போகட்டும், ஆஸ்துமா வியாதி, இழுப்பு வியாதி மறையட்டும், டிபி வியாதியை எடுத்து போடும், கேன்சர் வியாதியை எடுத்து போடும். இயேசுவே என்னை குணமாக்கும், என் குழந்தையை குணமாக்கும், இயேசுவே என் கணவரை சுகமாக்கும், இயேசுவே என் மனைவிக்கு சுகம் தாரும். யார் யார் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் அற்புதம் செய்கிறீங்க. இயேசுவே நன்றி. கூப்பிடுங்க. இயேசுவே தொடும், இயேசுவே குணமாக்கும், இயேசுவே கற்பத்தின் ஆசீர்வாதம் தாங்க. அவமானத்துக்கு நடுவில் இருக்கிறோம், பரிகாசம் பண்ணுறாங்க, உமக்காக வளர்க்க எங்களுக்கு ஒரு குழந்தை கொடுங்க, எங்களுக்கு இந்த நிந்தையிலிருந்து விடுதலை கொடுங்க. ஜெபிங்க. கணவன் மனைவி ஜெபிங்க. பேரண்ட்ஸு பெற்றோர் பார் எடுத்து உங்களுடைய மகள் மகனுக்காக குடும்பத்துக்காக ஜெபிங்க.
இயேசுகிட்ட வேண்டிக் கொள்கிற காரியத்தை அவர் நிறைவேற்றுகிறார். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். கடன் பிரச்சனை மாறணும், பிள்ளைகளுடைய திருமண காரியம் நடக்கணும், வேலைக்கு வழி திறக்கணும், வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படணும், இந்த வீட்டு காரியம் ஆசீர்வாதமாக நடக்கணும். என்ன வேணுமோ இயேசுன்னு சொல்லி கேளுங்க. இயேசுவே அற்புதம் செய்யும், இயேசுவே விடுதலை தாரும், இயேசுவே ஆசீர்வதியும். இயேசு இயேசு அந்த பெயரை சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கு அற்புதம் நடக்கிறது. அசுத்த ஆவிகள் விலகட்டும், சாத்தானுடைய கட்டுகள் அறுபடட்டும், பயத்தின் ஆவிகள் விலகட்டும், பூரண சுகம் விடுதலை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். நீர் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்கிறீர். நன்றி நன்றி ஆண்டவர். இப்போ அப்படியே வலதுகரம் உயர்த்துங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டீர், பதில் தருகிறீர். நீர் சுகம் தந்து விட்டீர், விடுதலை தந்து விட்டீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன் ஆமேன். ஆண்டவர் அற்புதம் செய்துட்டாரு. உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. இயேசுக்கு நன்றி சொல்லுங்க. சரியா? அடுத்து